ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமுஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூரி சப்பாத்திக்கெலாம் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு ஸ்டார் பூ, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். அந்த சோம்பெல்லாம் நல்லா வெடித்து வரும். இது பொரியறதுக்குள்ளே நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி கிளறிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து ப்ரௌன் கலரில் வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் வேறு ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய தக்காளி தான். இது பெரிய அந்த கெட்டியாக இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாமே சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போது இதெல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்த்துக்காமல் அரைங்க. அந்த தக்காளியோட இதில் இருக்கும்போதே நல்லா பேஸ்ட் ஆகிரும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சேர்த்தாச்சு. இது கூட நான் மிக்ஸியை லைட்டாக வாஷ் பண்ணி இதில் தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள், இது கூட நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் தான், இது ரொம்பலாம் இல்லை. 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு 2 ஸ்பூன் தனியாக தூள் ஆட் பண்ணுறேன். இது லைட்டாக இப்போ தட்டிக்கலாம். இப்போ ஒரு கிளிப்பை வச்சு பிடிச்சிட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டி ஆகும். அது இந்த ரவுண்டாக ஆகிற மாதிரி ஆகும். அந்த மாதிரி கட்டியாக ஆகாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கிளறிக்கோங்க. லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இந்த மேலே இருக்க மசாலாலாம் கட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நான் 3 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நடுவில் கோடு போட்டு வச்சுருக்கேன். அப்போனா தான் மசாலா எல்லாமே உள்ளே அப்சர்வ் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா மசாலாலாம் உள்ளே இறங்கி முட்டை சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண பிடிக்கல அப்படின்னா 2ஆக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் 3 சைடும் போட்டு காட்டுறேன். லைட்டாக வச்சா போதும். ரொம்ப வச்சிங்கன்னா 2ஆக கட் ஆயிரும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவி ஆல்ரெடி இந்த மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போது இந்த ஸ்டேஜில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டை சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டையோட அளவு கூட்டி கரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. இது கூட நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். மல்லித்தழை சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக அப்படி கீழேருந்து அந்த மாதிரி கிண்டி விடுங்க. இது சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சப்பாத்தினாலே பர்சனலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முட்டை கிரேவி அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா அமுஸ்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.